டொரண்டோவில் படுகொலை செய்யப்பட்ட மூவர் விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். டொரண்டோவில் 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர். பாரிய அடமான கொடுப்பனவு மோசடி காரணமாக 3 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக டொரண்டோ போலீசார் தெரிவித்தனர். டொரண்டோ அலுவலகத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு $1.28 மில்லியன் அடமான மோசடியே காரணம் என்று உயிரிழந்த ஆயுததாரியின் மனைவி தெரிவித்துள்ளார். கடந்த 17ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். 54 வயதான அராஷ் மிஷாக், 44 வயதான சமீரா யூசுப் ஆகியோர் கொல்லப்பட்டதாகவும் போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேகத்துக்குரிய துப்பாக்கிதாரியாக 46 வயதான அலன் கட்ஸ் என்பவர் அடையாளம் காணப்பட்டார். துப்பாக்கிதாரி அடமான மோசடியில் பாதிக்கப்பட்டவர் என்று அவரது மனைவி அலிசா குறிப்பிட்டுள்ளார். அலன்காட் சம்பவ இடத்திலேயே தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டார். இதில் கொல்லப்பட்டவர்கள் வணிக நிறுவனத்தின் இணை உரிமையாளர்கள் என்று தெரிய வருகிறது. துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட இருவரிடமும் தனது கணவர் $1.28 மில்லியன் இழந்த பின்னர் வழக்கு தொடர்ந்ததாக மனைவி குறிப்பிட்டுள்ளார். துப்பாக்கி சூடு நடந்த நேரத்தில் பலியான இருவருக்கு எதிரான வழக்கில் அலன் கட்ஸ், அலிசா ஆகியோர் வாதிகளாக இருந்தனர். இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை.